வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரேட்டான கடலை உருண்டை. இது 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி கடலை உருண்டை எப்போவுமே லஞ்ச் சாப்பிட்டு ஒரு உருண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த கடலை உருண்டை ரெண்டு பொருளை வச்சு தான் செய்வாங்க. இது எப்படி செய்யறதுன்றதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ வேர்க்கடலை வறுத்தது எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுட்டா போதும். ஏன்னா நம்ம வடிகட்டணும். இது வெள்ளத்தில் குப்பைலாம் இருக்கும். அதனால் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி கலந்து கரைச்சிக்கிறோம். இப்போ கடாய் வச்சுட்டு அந்த வெள்ளைப்பாகை நம்ம கரைச்சி இந்த கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் குப்பை தூசிலாம் இருந்தால் அந்த வடிகட்டியில் வந்துடும். இப்போ வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம பாகு பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்துட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நல்லா நுரக்குடி வருது. கடலை பருப்பிக்கு கண்டிப்பாக பாகு தான் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாகு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் சேரவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அது வைக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்த்தா அந்த கடலை உருண்டை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது சுக்கு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய் எதுக்கு ஊற்றிக்கிறோன்னா கடலை உருண்டை நம்ம பிடிக்கும்போது நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் இது கொஞ்சம் சேருது. ஆனால் அந்த பதம் வரல. பதம் எப்படி வரணும்னா எல்லாமே இந்த சேர்ந்து நீங்கள் அதை உருண்டையாக பிடிச்சி கீழே போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுதான் கடலை உருண்டைக்கு கரெக்டான பதம். இப்போ இது வரல, ஜவ்வு மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வைக்கலாம். வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சேர்ந்துருக்கு, கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வருது இது மாதிரி. ஆனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வைக்கணும். பார்த்தீங்களா, இப்போ பார்க்கும்போது உருண்டு வருது. ஆனால் உங்களுக்கு அந்த கல் பதம் வரல. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை, அந்த கடலையை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா பரட்டின பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். இது கொஞ்சம் கடலெல்லாம் போட்டோன்னா அப்படியே இறுகி வரும். அதனால் பார்த்து பதமாக பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்ட பிறகு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் கடலை வெல்லம் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எண்ணெய் தடவி, எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம். தடவி வச்சுட்டு இப்போ நம்ம இதில் அதை வேர்க்கடலை நம்ம வெல்லமும் சேர்ந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா, இதை அதில் கொட்டிக்கலாம். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கொட்டினீங்கன்னா தான் தட்டில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ லைட்டாக சூடோடவே நீங்கள் உருண்டை பிடிச்சாதான் அந்த உருண்டை பிடிக்க முடியும். கை கொஞ்சம் சுட தான் செய்யும். நம்ம கையை தண்ணியில் இல்லைனா கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வேர்க்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். until then bye.